அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி அண்டு பயோசுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான எல்லா கொஷின்ஸுமே நம்ம லெசன் வைஸாக இருக்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து 5 மார்க் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின் சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நடந்த கொஷினோட கலெக்ஷன். போத் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமே இருக்குது. அதே போல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அல்லது முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 5 மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனாலும் அதே சேம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே போல் 3 in 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 year கொஷின்ஸோட கம்பேரிசன் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து படித்தாலே போதுமானதாக இருக்கும். எல்லா லெசன்ஸுமே வந்து என்ன பண்ணும், கவர் பண்ணும். ஃபஸ்ட்டு சுவாலஜி, பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீம்பால் என்றால் என்ன, அதோட முக்கியத்துவம், கிளாஸ் ரூம் ரைட் எனி ஒன் ஆஃப் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தாய்சே இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி திசு நியாயப்படுத்துக. பிளாசண்டா இஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை. அதுக்கடுத்து ஹண்டிங் கோரியா என்றால் என்ன, வாட் இஸ் ஹண்டிங் டோரியா, அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதற்கடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குவி பரிணாமம் மற்றும் விரி பரிணாம நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் எவல்யூஷன் ஃப்ரம் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், அதாவது டைவர்ஜென்ட் எவல்யூஷனை கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து செல்லியல் தனிமைப்படுத்துதல் என்றால் என்ன, வாட் இஸ் நோன் அஸ் சைட்டாலஜிக்கல் ஐசோலேஷன். அதுக்கடுத்து வேதிய நடுவர்கள் எவ்வாறு உடற்செயலியல் சார்ந்த தடைகளாக செயல்படுகின்றன. ஹவு டஸ் கெமிக்கல் மீடியேட்டர் ஆக்ட் அஸ் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ். இயற்கை வேளாண்மையோட முக்கிய பண்புகள், ரைட் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கு. அதுக்கடுத்து சிவப்பு பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டுள்ள 8 வகையான சிற்றினங்கள் யாவை, வாட் ஆர் த 8 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் ரெட் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து 2025ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் 3/2 பங்கு பேர் தண்ணீர் தட்டுப்பாட்டால் அவதியுறுவர். ஆதலால் நீர் மாசுபாட்டினை தடுக்க எந்த வகையான தடுத்தல் முறைகளை கையாளலாம். 2025 2/3 ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் மே ஃபேஸ் வாட்டர் ஷார்ட்டேஜ். வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டு பி டேக்கன் டு ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். அதுக்கடுத்து மனித அண்டசெல்லின் படத்தை படமறைந்து பாகம் குறி. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 5 மார்க்ஸ்லையுமே இது வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹைப்போதாலமஸ் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் கட்டுப்பாட்டு மையம் எவ்வாறு. ஹைப்போதாலமஸ் இது கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் ஹவு. அதுக்கடுத்து ஒரு இயல்பான பார்வையுடன் நான் நிறக்குருடு உடைய பெண்ணை மணக்கும் போது உண்டாகின்ற F1 மற்றும் F2 தலைமுறை குழந்தைகளோட நிலையை என்னவாக இருக்கும். இது வந்து கம்பல்சரி கொஷின்ஸில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இஃப் எ நார்மல் விஷன் மேன் மேரேஜ் எ கலர் பிளைண்ட் உமன் வாட் வில் பில் த கண்டிஷன் ஆஃப் F1 அண்டு F2 சில்ட்ரன். அதுக்கடுத்து அந்த ஹார்டி வெயின்பர்க் கூட அந்த ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்பல்சரி கொஷின்ஸில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் 13வது கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 14 பார்ப்போம். பெறப்பட்ட பண்புகளின் மரபு கடத்தல் கோட்பாடு பரிணாமிகளுக்கு பயன்படும் என நீ நினைக்கிறாயா, அப்படி எனில் உனது கருத்தை விளக்குக. Do you think that theory of inheritance acquired character is applicable to evolution. அதுக்கடுத்து மந்தமான பெறப்பட்ட நோய் தடுப்பாப்பிற்கு ஊக்கிய துளங்கள் அவசியம் ஏன். பூஸ்டர் டோசஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் பேசிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. அதுக்கடுத்து சைமாலஜி எனப்படுவது என்ன. இந்த சைமாலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம், அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இந்தியாவில் உள்ள உயிரி பல்வகமை இடங்களை பட்டியலிடுக. அதுக்கடுத்து அழியும் நிலை சிற்றங்கள் என்றன எடுத்துக்காட்டுடன் விலக. என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னா என்ன. மறுபடியும் பாருங்கள், அந்த சைமாலஜி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 19லையும் இருக்குது, 16லையும் இருக்குது. இது 21 செப்டம்பர் 20 செப்டம்பர் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. இயற்கை மாற்றி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. அதே போல் இன்கிபியன் என்றால் என்ன. இந்தியாவில் காணப்படும் மிக உயிரின பகுதிகளோட பெயர்கள். கோரியான் நுண்ணுச்சு மாதிரி ஆய்வு குறிப்பு வரைக. குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங் சொல்லுவாங்க. அதே போல் ஹோலண்ட்ரிக் ஜீன்கள், இதுவும் ரிப்பீட்டடு கொஸ்டின்ஸ் தான். கருக்குழல் தடை விந்துக்குழல் தடை வேறுபாடு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். காலா அசார் என்றால் என்ன. ஒற்றைமலையை ஏற்றமலை நிலையை என்றால் என்ன. அதுக்கடுத்து கீழ்கண்ட நோய்களுக்கான நோய் காரணி. காலரா, சிக்கன்குனியா, சாதாரண சளி, ஃபுபேனிக்
பிளேக். சரிங்களா, இதுக்கான என்னென்ன நோய் காரணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். முதுமை நிலை என்றால் என்ன, விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள், காம்போசிஷன் ஆஃப் 7, இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். அதேமாதிரி போக்சோ ஆக்டும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். படியெடுத்தல் என்றால் என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷனு. தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்களை பட்டியலுக்கு, லிஸ்ட் அவுட் அ மேஜர் கேஸஸ் சீம் டு ஃபவுண்ட் இன் பிரிமிட்டிவ் எர்த், இது புக் பேக்கில் பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து அமீபியாசியோட ட்ரோபாக்சாய்டுகள் நம் உடலில் எவ்வாறு இலக்கை சென்றடைகிறது. சைமாலஜி பாருங்கள், மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு, இதோட 3 டைம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். பெருந்திரள் மரபற்று போதல் என்றால் என்ன, மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பிசிஆர் தொழில்நுட்பத்தை பற்றி ஜென்ரலான கொஷினு, ப்ளஸ் வந்து இது அந்த கொரோனா வைரஸ் வச்சு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். உயிரிய தீர்வு என்றால் என்ன, பயோ ரெமிடியேஷனு. அதுக்கடுத்து ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மோஜெனிசிஸோட வேறுபாடு. உயிரி பல்வகைத்தன்மையோட 3 நிலைகள். ஆண் பெண் இருபாலருக்கும் பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டங்களோட பெயர்கள், அதோட ஒரு முக்கியத்துவம், போக்ஸ் ஆக்டை பற்றி நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. மலேரியோட வகை, அதற்கான நோய் காரணி, இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதோட ஏஜென்ட், இதெல்லாமே. ஒரு சிறந்த கடத்தடை அமைப்பின் பண்புகள் யாவை. அதுக்கடுத்து குறுக்கு மறுக்கு கடத்தல் என்றால் என்ன, கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதாரண சளிக்கு தடுப்பு மருந்து உற்பத்தி செய்ய முடியாது, அதை பற்றியோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்கலாம் கேட்டிருக்கலாம். அதுக்கடுத்து மரபு கால்வழி மரபு தொடரில் பயன்படுத்தப்படும் மரபு குடிகளோட ஏதேனும் 4 வரைக. பிளாஸ்மோட்டோமி என்றால் என்ன, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருப்பீங்க. லைனேசேஷன் என்றால் என்ன, அதுக்கடுத்து ஓகசாகி துண்டங்கள் என்றால் என்ன, உயிரிய தீர்வு என்றால் என்ன, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். செந்தரவு புத்தகமும் ரிப்பீட்டட் கொஸ்டின். மிகை உணவு ஊட்டம் வரையறு, அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சின்னம்மை நோய்க்கு எதிராக தடுப்பு மருந்து தயாரிக்கப்படுவதில்லை ஏன், அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ப்ளஸ் வந்து நிறையா படிச்சிருப்பீங்க, பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இனச்சல் உருவாக்கம்னா என்ன, ஹோலாண்ட்ரிக் மரபணு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து அந்த பரிணாம அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, இது புக் பேக்கில் நம்ம பார்த்துருக்கலாம். இதை நம்ம சீக்வன்ஸாக வச்சு எழுதணும். காலா அசார் ரிப்பீட்டட் கொஸ்டின். வீக்கத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் வேதி எச்சரிக்கை சமிகைகளை பட்டியல சொல்லியிருக்காங்க. உயிர் எதிர்ப்பு பொருள் வரையறு. டிஎன்ஏ தடுப்பூசின்னு என்ன, உரம் கலர்ந்த நீர் வழிந்தோடி நீர்நிலையில் கலப்பதால் நீர் சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படக்கூடிய விளைவு. அதாவது வாட் எஃபெக்ட் கேன் ஃபெர்டிலைசர் ரன் ஆஃப் ஹேவ் ஆன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். சரிங்களா, இது எல்லாமே பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் கேட்ட 2 மார்க் கொஷின்ஸு. அதே பயாலஜியில் கேட்ட 2 மார்க் கொஷின்ஸ் வந்து தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வெளிக்கருவுதல் உட்கருவுதல், பால்வினை தொற்று நோய், டார்வினிய கோட்பாடு, சைமாலஜி பாருங்கள் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. தண்டு செல் என்பது என்ன, அமேசான் காடுகளோட பூமியோட நுரையீரல்னு சொல்கிறீங்க. மரபணு குறியீட்டில் பொருளீற்ற குறியீடு. குவி பரிணாமம் இரு பரிணாமம் ரிப்பீட்டட் கொஸ்டின். வைரஸ் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், அங்கேயும் வைரஸ் நோய், இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதனால் 2 பேரும் கம்பேர் பண்ண படிச்சிங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்கும், நிறையா ஆன்சர்ஸும் பண்ணலாம். அதுக்கிட்ட சிஎஃப்சி பிஏ என்னென்ன, குறை வெப்ப வேறுபாடுனா என்ன, அது எடுத்துக்காட்டு. கருப்பச்சுவரோட 3 அடுக்கு, இனச்சல் உருவாக்கம், அதுக்கடுத்து கருக்கொலை சிசுக்கொலையோட வேறுபாடு, மரபணு குறியீடுனா என்ன, சூப்பர் பக்குனா என்ன, உடல் செல் மரபணு சிகிச்சைனா என்ன, இனச்சல் மரபணு சிகிச்சைனா என்ன, பிறப்பு வீதம்னா என்ன, இறப்பு வீதம்னா என்ன, அதுக்கடுத்து பனிக்கூட துளைப்புனா என்ன, புரதச்சேர்க்கை அப்படின்னா என்ன, தடுப்பு மருந்து எனப்படுவதுன்னா என்ன, இணை மரபற்று போதல் என்றால் என்ன, அதுக்கடுத்து கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, வாடகை தாய்மை என்றால் என்ன, குறியீட்டிழையிலேருந்து வார்ப்பிழை வந்து அதை வேறுபடுத்துக. லாமார்க்கோட பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டு தவறென நிரூபித்தவர் யார், அது எவ்வாறு நிரூபித்தார். யானைக்கால் நோயோட அறிகுறி என்ன, மரபணு சிகிச்சை என்றால் என்ன, மனித விந்து சொல்லோட அமைப்பு ரிப்பீட்டட் கொஸ்டின். படியெடுத்தல் ரிப்பீட்டட் கொஸ்டின். எச்சு உறுப்புகள் என்றால் என்ன, அதுக்கடுத்து வீட்டு பயன்பாட்டு பொருள் உற்பத்தியில் பயன்தரும் நுண்ணுயிர்களோட பெயர்கள். ஓரிடு தன்மைனா என்ன, சென்னையின் பல பகுதிகளில் காகங்கள் குறைந்து இருக்குது, அதுக்கோட காரணம் என்ன அப்படிங்கிறது சொல்லி கேட்டிருக்காங்க. அண்டம் விடுபடுதல் என்றால் என்ன, இது மாடவேழ சுழற்சியில் எத்தனாவது நாளில் நடக்குது. டவுன் சிண்ட்ரோம், இதை படிச்சிருப்பீங்க. ஓப்ரான்கள் என்பது என்ன, அதுக்கடுத்து செயலாக்க நோய் தடைக்காப்பு மற்றும் மந்தமான நோய் தடைக்காப்பு அவற்றுக்கான வேறுபாடு. தொழில்துறை ஆள்கால்னா என்ன, மனித தண்டு செல்லோட முக்கியமான பயன்பாடு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்ப்போம். மோஸ்ட்லி நீங்கள் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை கம்பேர் பண்ணாலே பியூர் சயின்ஸு பயாலஜி ரெண்டும் கம்பேர் பண்ணாலே 100 கொஷின்ஸ் வரும். நம்ம ஆல்ரெடி டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு பயோ பாட்னிக்கு எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து மனித மரபணு திட்டம் ஏன் மகா திட்டம் என அழைக்கப்படுகிறது. உயிரிய தீர்வுனா என்ன, உடல் சேர் மரபணு சிகிச்சை இனச்சல் மரபணு சிறப்பு வேறுபாடு. செந்தரவு புத்தகம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஜே வடிவ எஸ் வடிவ வளர்ச்சி வளைவு. அதுக்கடுத்து இழப்பு மீட்டல் என்றால் என்ன,
குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்கள், ஒற்றைச்செல் புரதம்னா என்ன அதோட பயன்கள், சூழல் உள் பாதுகாப்பிற்கும் வெளி பாதுகாப்பிற்கும் உள்ள வேறுபாடு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா முதிர் உயிரி திசுக்களை புதுப்பிக்க உதவும் பல்திறன் கொண்ட செல்கள் யாவை, விந்து செல்லோட அமைப்பு படம் வரைந்து பாங்குறி, உயிரி தீர்வுனா என்ன, உயிரி தீர்வில் ஏதேனும் ஒரு நுண்ணுயிரோட பெயர், மண்ணின் தோற்றம் என்றால் என்ன, மண்ணோட பயன்கள். அதுக்கடுத்து தான் தோன்றல் கோட்பாடு, மாசுபடுத்திகளோட வகை, கருக்கொலை சிசுக்கொலை, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சுயக்க தடைக்காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட ஒரு தடைக்காப்பு துலங்களாகும், நியாயப்படுத்து. உயிர் எதிர்ப்பு பொருள் எதிர்ப்பு திறன் என்றால் என்ன, இறப்பு விதத்தை பிறப்பு விதத்திலிருந்து வேறுபடுத்துக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த 20வது கொஸ்டின் பாருங்கள், இது கம்பல்சரி கொஸ்டின்ஸில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 21 திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்பு, நுண்ணுயிர் எரிபொருள் கலன் பற்றி குறிப்பு எழுதுக, உடல் செல் மரபணு சிகிச்சை, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 23 உயிரிய பல்வகையை ஏற்பதற்கான ஏதேனும் 5 காரணங்கள், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 25 பாருங்கள், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியில் நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். இடம் மாறிய கர்ப்பம் என்பது என்ன, அதுக்கடுத்து அதோட விளைவு, வாடகை தாய்மை. 28 ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இன்டர்ஃபெரான்னா என்ன, மறுசேர்க்கை இன்ஃபெரான் ஈகோலை விட சிறந்த உயிரினம் ஈஸ்ட், காரணம் கூறு, ஒரு கூட்டத்தை நெருப்படுத்துதலில் காணப்படும் அகக்காரணிகள். அதுக்கடுத்து நிர்பந்த அனிச்சை செயல், பனிக்குடை துளைப்பு பற்றி குறிப்பு எழுதுக, தைம சுரப்பி பற்றி ஹார்மோனுடையது, மரபணு வங்கிகள் பற்றி குறிப்பு எழுதுக, தாத்தாவின் உடலில் உள்ள ஒரு பண்பு மகள் வழியாக பேரனுக்கு செல்கிறது, இந்த வகை மரபுகளத்தில் உறவப்படும். இது எல்லாமே 5 மார்க்ஸ். ஆல்ரெடி இந்த 5 மார்க்ஸை நம்ம வந்து இதை சொல்லியாச்சு, அப்லோடும் பண்ணிட்டோம். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. அப்படி நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, தனியாக 5 மார்க்ஸ்னு நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணணும். இப்போ பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் கேட்ட 3 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். இங்கேயும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்கும். இழப்பு மீட்டல், எவையான 3 வைரஸோட அந்த தொற்று, மரபணு மனித திட்டத்தோட முக்கிய இலக்குகள், சரிங்களா, கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். பேசிலரி சீதபதி மற்றும் அமிபியாக் சீதபதியை ஒப்பிட்டு அந்த இதை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உதவி பெறும் வாழ்க்கை என்றால் என்ன, மரபு மாற்றப்பட்ட பயிர்களோட கிரை ஜீன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா, அதோட பங்கு, மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை சுற்றுச்சூழல் கவனக்குறைவாக விடுவிக்கும் போது சில சமயங்களில் எதிர் சூழலியல் விளைவுகளை உண்டாக்குகின்றன. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கம்பல்சரியில் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம், அதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. பசுமை இல்லை விளைவு இல்லாவிட்டால் பூமி எவ்வாறு இருக்கும், எல்லாமே ஜென்ரலாக நம்ம எழுதலாம். ஒரு குழந்தையின் தைம செயல் நலிவுறுந்து கற்பனை செய்க, எந்த வகையான விபரீத விளைவுகளை என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆண் தனி 16 குரோமோசோம்களும் அதே ஒரு பெண் தனி 32 குரோமோசோம்களும் இருக்கும். அதற்கான காரணம் நம்ம புக் பேக்கில் தான் இருக்குது, சரிங்களா. இது ஈஸியான கொஷின்ஸ் தான். நமக்கு சுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஈஸியான கொஷினே திருப்பி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து இந்தியாவில் ஆம்னியோசென்டசிஸ்க்கு சட்டப்பூர்வமான தடை இருப்பது ஏன், இதுவும் புக் பேக்கில் நம்ம படித்தது தான். ஒரு டிஎன்ஏவின் முனைகள் 5 மற்றும் 3 என குறிப்பிட்டப்பட்டுள்ளன, இதை விளக்குக. மதுப்பழக்கத்திலேருந்து விலகும் போது ஏற்படக்கூடிய அந்த விலகல் அறிகுறி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மனிதன் ஹெச்ஐவின் தொற்று ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் உதவினால் நடைபெறுகிறது, இது எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிற விளக்கு. நெருகிகள் இனிமேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கழிவாக இருக்க போதில்லை, இதற்கான உயிரிய தீர்வு. ஜீன் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் 2 உத்திகளை விளக்குக. மிக வெப்ப வேறுபாடு உடைய உயிரிகளை குறை வெப்ப வேறுபாடு உடையிலிருந்து வேறுபடுத்துக, இது நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லலாம். மனிதன் இயற்கையும் ஒருவர் தங்கள் தேவைகளுக்கும் மதிப்பளித்து வாழ்ந்தல் இணைத்து வாழலாம், இந்த வாக்கியத்தை MAB திட்டத்தின் மூலம் விளக்குக. கோசர்வேட்டுனா என்ன, இது வந்து முக்கியமானது. தொழில்துறை ஆல்கஹால், இது ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். விந்து செல்லோட அமைப்பு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே போல் RNA DNA இடையே உள்ள அமைப்பு சார்ந்த வேறுபாடுகள் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அதே போல் தண்டு செல் கொஸ்டின், சரிங்களா, ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்துக. குரோமோசோம் தொகுப்பு வரைபடம், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 5 மார்க்ஸ்லாம் நம்ம நிறைய டைம் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். பனிக்குடை துளைப்பு எனும் வளர்கள் பால் கண்டறியும் நிலை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது, இது தேவைதானா, கருத்தை தெரிவி, இதுவும் நம்ம படிச்சிருப்போம். உயரமான மலைப்பகுதியில் செல்லும் போது மக்கள் சில நாட்களுக்கு தங்களை எவ்வாறு சூழலுக்கேற்ப இணக்கமாக்கிக் கொள்கின்றனர். கருக்கொலை சிசுக்கொலை, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே போல் இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டாலிசிஸ் அப்படிங்கிறதும் ரிப்பீட்டட் கொஸ்டின். மலேரியா நோய்க்கு எதிராக தடுப்பூசி, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இம்யூனோகுளோபின், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். நுண்ணுயிரோட எதிர்பொருள் கலனம், மிக வெப்ப வேறுபாடு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சிற்றின மண்டல பல்வகைத்தன்மையோட 3 பிரிவுகள். நாம் இனவியோகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், அதுக்கடுத்து பல்திறன் மற்றும் குருதிறன் 2 உள்ள வேறுபாடு, ஒப்பீட்டு வயது கணக்கிடும் முறை, இடியோனெல்லா சக்கையன்சிஸ், சரிங்களா, இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான்.
மனித அண்டசெல் படம் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், நிறைய எக்ஸாம்ஸில் நம்ம பார்த்துருக்கலாம். குளிர் உறக்கம் கோடை உறக்கம் இதோட வேறுபாடு, குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்கள், இனப்பெருக்க முறையின் அடிப்படையோட பண்புகள், ரோசி எவ்வாறு இயல்பான பசுவிலிருந்து வேறுபடுகிறது, மனித மரபணு தொகுதி திட்டத்தோட இலக்குகள் இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. பாலூட்டும் காலம் மாதவிடாயானது எவ்வாறு ஒரு இயற்கை கருத்தடையாக இருக்கிறது, இள உயிர் நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுகிறது, அதுக்கடுத்து முதிர்ந்த விந்தோனோட படமறிந்து பாகம் குறி, கழுக்குடுத்தலை இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்பு இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. இம்யூனோகுளோபினும் ரிப்பீட்டட் கொஷின், அதோட பணிகள் கேட்டிருக்காங்க. நொதிகலன் ரிப்பீட்டட் கொஷினு. இந்த 54வது கொஷினும் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. நம்ம 2 மார்க்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க, பிசிஆரை வச்சு அந்த வைரஸை வச்சு கேட்குறது. இந்த 55 பிறப்பு விதம் இறப்பு விதம் ரிப்பீட்டட் கொஷினு. எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. முதிர்ந்த விந்தனு இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. நீங்கள் இயர் கொஷின்ஸ் வந்து படித்தாலும் நிறையா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இடைப்பால் உயிரி மிகை பெண்ணில் இருந்து வேறுபடுகிறது, மனித மரபணு திட்டத்தின் இலக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ளஸ் ரிப்பீட்டட் கொஷின். லாமார்க்கோட பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டின தவறென நிரூபிப்பவர் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். மேல் பூச்சாக்கம் விழுங்கு செல்களில் ஏன் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள்னால் என்ன, எடுத்துக்காட்டு பால் தயிராக எப்படி மாறுது, பிறப்பு வீதம் இறப்பு வீதம், நாம் வெப்பமண்டலங்களிலிருந்து துருவங்கள் நோக்கி நகரும் பொழுது பல்வகை தன்மையோட பரவல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம், இதை பார்த்துருங்க அல்லது பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதோட பிடிஎஃப் வந்து முடிஞ்சால் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாட்னிக்கு அப்லோட் பண்ணதுக்கு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்டோம், அது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.